ஜஷிதா நுங்கு சாப்பிடுவா. ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்னு சொல்லிட்டு ஜஷிதா மாங்காய் பறிக்க போறாரு. ஆடாம இருக்கிறதுக்கு ஆப்போசிட். இந்த மாங்காய் நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம சாப்பிட்டுருக்கோம்ல. ஆமா செம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க மாமியார் வீட்டுக்கு தான் கிளம்புறோம். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வீட்டுக்கு மட்டும் போறீங்க, மாமியார் வீட்டுக்கு போக மாட்டீங்கன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு வந்து எங்க அம்மா வீட்டுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் போறோம். அப்பா பனங்காய் வெட்டி வச்சிருக்காராம், வந்து நுங்கு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அண்ணன் அண்ணி எல்லாரும் வராங்க. அப்படியே ஃபேமிலியா போறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமாப்பா. சோ போயிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஓகே போலாமா? ஓகே ஸ்நாக்ஸ்லாம் வாங்கிட்டு போலாம். பூந்து வாங்குறீங்களா? ரெண்டு மரிமோ பார்த்து கவனிக்க வேணாமா? என்னதான் வாங்க போறீங்க? முந்திரி பை வாங்கி, முந்திரி ஒன்று வாங்கி, பாதாம் ஒன்று வாங்கி, கடன் வாங்குங்க. அவ்வளோதான் ஸ்நாக்ஸ்லாம் வாங்கியாச்சு. அடுத்து நம்ம ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு போகலாம். ஓகே ஓகே. ஃப்ரூட்ஸ் கடை இருக்கு. ஆப்பிள் வாங்கிக்கோ, மாதுளம்பழம் வாங்கிக்கோ, திராட்சை வாங்க பேபி. திராட்சையா? சம்மர் டைம்ல ஜூஸ் போடலாம், சாத்துக்குடி கூட வாங்கலாம். என்ன பேபி? மாதுளம்பழம் வெயில்ல காஞ்சிருமான்னு தெரியல. நல்லா இருக்கு. தோல் தான் காஞ்சிருக்கு, உள்ள நல்லா இருக்கும். அவ்வளோதான் பழம்லாம் வாங்கியாச்சு. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிடலாம். இங்க பாதாம் முந்திரிலாம் வாங்கணும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது 1/2 கிலோ 1/4 கிலோ அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வாங்க முடியாது. பாண்டிக்கு போனா மார்க்கெட்ல இருந்து வாங்கிட்டு வரலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். ஆமா, இங்க வந்து சின்ன சின்ன பாக்கெட்ல தான் வச்சிருக்காங்க பேக்கரியில. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், கிளம்பியாச்சு. போலாம். பெரிய மூட்டை பலியா? மூட்டை நிறைய எங்க அப்பா பணங்க வெட்டின்னு வந்து வச்சுக்கிறாரு. இப்பதான் வந்தோம். அந்த இது எடுத்து நோண்டி கொடுத்தனா ஜஷிதா சாப்பிடு ஸ்பூனால. நல்லா தான் இருக்கும். நுங்கு நல்லா தான் இருக்குது. சூப்பரா இருக்கு. ஜஷிதா நுங்கு சாப்பிடுவா. நல்லா தாங்குது. நீ ஏன் அதிகமா காரம் போட்டு செய்யற? எப்பவுமே காரம் இல்லாம தானே செய்வ. வெங்காயம் போட்டு சாப்பிட்டா தெரியாது. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், வந்து நுங்கு எல்லாருமே வெட்டி சாப்பிட்டாச்சு. ஒரு ஃபுல் கட்டு கட்டிட்டோம் நுங்கு. என்ன சங்கீதா? எறா பிரியாணியா? ஜஷிதா என்னமா என்ன வேணாம்? சாப்பிடு, எறா சாப்பிடு. அதை மட்டும் சாப்பிடுவாரு, வெங்காயம் மட்டும் சாப்பிடுவாரு. என்ன சாப்பிட்டே இல்லையா? பனங்காய் சாப்பிட சொன்னா பனங்காயில ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வர்றாரு, ஃபேஷியல் மாதிரி. கை விட்டு சாப்பிட்ட பேர் வெள்ளம் மூஞ்சில அடிச்சிடுச்சான். போறீங்க கோழி குஞ்சு பார்க்கவா? கோழி குஞ்சு பார்க்கலான்னு போனோம். கோழி குஞ்சு மேய போயிட்டா கோழி குஞ்சு. இந்த வீட்டை காட்டி அக்கா கோழி குஞ்சு. ஜஷிதா எங்க போற? பாப்பா கோகோ மேய போயிட்டு வாமா. வாங்க வாங்க. இல்லடி வரும். சங்கீதா, ரதிஷ்ணா வந்து பனங்க வண்டி கேட்டது, அதனால பனங்க வண்டி செய்யறோம். செஞ்சு முடிச்சிட்டியா சக்சஸ்ஃபுல்லா? நான் எங்க செய்யறேன், ஆடாம இருக்கிறதுக்கு ஆப்போசிட். அழகா செஞ்சிடலாம். இதுல ஹோல்ஸ் போட்டு 2 பக்கம் வண்டி சொருவிட்டோம்னா போதும், அவ்வளவுதான் போவோம். சக்சஸ்ஃபுல்லா பனங்காய் வண்டி இன்னும் 2 நிமிஷத்துல ரெடி ஆயிடும். கத்தி வச்சுதான் தட்டணும். அது ரொம்ப வேகமா தட்டினா உடச்சிக்கோங்க. ஜஷிதா உள்ள இருக்கா. உன்னோட பனங்காய் வண்டி பனங்காய் வண்டி யாருக்கு செஞ்சு நீ ஓட்டின்னு இருக்க? இல்ல ரதிஷ்ணா பனங்காய் வண்டி கேட்டுது, அவகிட்ட குடுக்கலாம். இவரே பனங்காய் வண்டி ஓட்டு அவரே செஞ்சு தள்ளிட்டு வர்றாரு. அவரே செஞ்சோம்ல, ஓட்டி பார்க்கணும்ல எப்படி போகுதுன்னு. நல்லா இருக்கா? ஓட்ட வருதா? சூப்பரா போகுது. சூப்பர். உஜாலா பாட்டில் இருக்கும்.
உஜாலா பாட்டு ஞாபகம் இருக்கா? ஆமா உஜாலா பாட்டில் தான். ஈஸியா இருக்கும். அப்படியே வந்து குச்சி சொருவி ஓட்ட போட்டு அப்படியே உஜாலா நீலம். ஆமா அதானே? அதுதான். நல்லாதான் இருக்கு. அதான் அப்ப ஈஸியா இருக்கும். நிறைய பாட்டில் கிடைக்கும் உஜாலா பாட்டில். அப்பெல்லாம் எல்லா வீட்லயும் நீலம் போடுவாங்க. ட்ரெஸ்ஸுக்குலாம் அப்ப நீலம் போடுவாங்கல்ல, வெள்ளை சட்டைக்குலாம். அதனால சூப்பரா இருக்கும். இப்பெல்லாம் மறந்துச்சு அதெல்லாம் இருக்கு. உஜாலா நீலமே இருக்குதா என்னன்னு தெரியல. ஜெஸ்டா ஓட்டணும் ஓட்டணும். ஜசிதா நுங்கு வண்டி பயங்கரமா ஓட்டுறாரு. தூக்க கூடாது. அப்படியே தள்ளு அப்படியே தள்ளு. வண்டி வளைக்க தெரியல ஜசிதாக்கு. அதான் பாப்பா விட மாட்டேன் பாப்பான்றாரு. ஃப்ரெண்ட்ஸ் ஹாய்ன்னு சொல்லிட்டு ஜசிதா மாங்காய் பறிக்க போறாரு. பறிக்கூடாது, ஆயா திட்டுவாங்கம்மா. பறிக்கூடாது பறிக்கூடாது பறிக்கூடாது. பால் பால் மேல அடிச்சிடும் ஜசிதா, பறிக்கூடாதுமா. தாத்தா கிட்ட கேட்டியா? போய் தாத்தா கூட்டா போ. நல்லா டேஸ்டா இருக்கும். நம்ம சாப்பிட்டுருக்கோம்ல. ஆமா செம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால வந்து பாத்தீங்கன்னா இதையும் நம்ம அறுத்துக்கலாம். ஓகே ஆனா கரெக்டா மாட்டி கரெக்டா இருக்கணும். அறுத்துட்டியா ஃப்ரெண்ட்ஸ்? வாவ் நல்லா முத்துன மாங்காய். எடு. இது நல்லா இவ்வளவு சைஸ். இதுனால பெருசா வராது. நல்லா முச்சிடுச்சு. சூப்பரா இருக்கு. அங்க ஆல்ரெடி நம்ம டப்பால போட்டு பழுக்க வச்சிருக்கோம்ல. ஆமா அதெல்லாம். ஜசிதா வா வீட்டுக்கு போலாமா? ஜசிதா போலாமா? அடங்கவே மாட்டறாங்க. குட்டி பசங்க ரொம்ப இருக்காங்க. அவங்க கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டம் போட்டு விளையாடிட்டு இருக்காரு. வண்டி மேல தானா ஏறி உட்காந்து அவரே ஏறி உட்காந்துக்கிறாரு. சேட்டை பண்ணிக்கிறாரு. சேட்டா அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. மூவிக்கு டிக்கெட் போட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால மூவி போலாம்னு சொல்லிட்டு கிளம்புறோம். 6:55 45 6:45 6:45 வந்து பாத்தீங்கன்னா படம். சோ கொஞ்ச நேரம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மூவிக்கு வந்து போலாம். ஓகே ஓகே. முன்னாடி தெரிஞ்சா எல்லாருக்கும் வந்து பாத்தீங்கன்னா டிக்கெட் போட்டு போயிருந்திருக்கலாம். டூர் போயிருந்தாங்க அக்கா மாமா எல்லாம். சோ இன்னைக்கு தான் வந்து இருந்தாங்களே. வந்த உடனே கிளம்பி வந்துட்டோம். டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா நாங்க பிளான் பண்ணல. சோ 2 பேர் மட்டும் தான் போறோம். போலாமா? போலாம். ஓகே. வண்டி செஞ்சோம் சூப்பரா ஓடுது போல செஞ்சா. இவ்வளவு நேரம் ஓடிட்டு இருக்கா. ஜஸ்ட் அதான் மணி நேரம் ஓடிட்டு இருந்தா. அந்த குச்சி நல்லா அழகா இருக்கு. மூங்கில் குச்சி உள்ள இருந்து தான் எடுத்துட்டு நான். ஜசிதா வண்டி எடுத்துன்னு போயிட்டாங்க. போ சரி போலாம். சரிங்களா? டைம் ஆயிடுச்சு. ஓகே போலாம். நான் போயிட்டு வரேன். வாயின் வந்து அவளே கையில எடுத்துன்னு போலான்னு பிளான் பண்ணிட்டாப்பல. ஜசிதா பாய் சொல்லு. பாய் சொல்லு. வேணாம் வேணாம் மாமா. நாங்க மூவி போறோம். அப்படியே இது பண்ணிக்கலாம். பாய் 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 ரதுஷ்ணா பாய். வா ஜெசி நீ வரலையா? வா ஜசிதா வா. வா போலாம் வா. போயிட்டு வரோம். மணி ஆயிட்டு. பாய் சொல்லு. எவ்வளவு அழகா சொல்ற பாரு. தாத்தா ஆயா பாயா. நேரம் வந்து பாத்தீங்கன்னா மூவி பார்க்க வந்தாச்சு. இங்க ஜீவா ருக்மணி தியேட்டர்ல தான் டிக்கெட் புக் பண்ணிருக்காரு. அதுக்கே முன்னாடி சீட் தான் இல்ல. ஆமா நேத்தே ட்ரை பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கிடைக்கவே இல்ல சீட்டு. இந்த படம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. என்ன படம்? டூரிஸ்ட் ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க வந்திருக்கோம். ஸோ ஃபுல்லாக அப்படியே ஒரு ஃபேமிலி ஓரியன்டா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரிவ்யூலாம் பார்க்கவே இல்லை. ஆனால் நல்லா இருக்குன்னு மட்டும் வந்து பார்த்தேன். நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன். அதை கேட்டு வந்திருக்கேன். போய் பார்க்கலாம். பார்த்துட்டு லாஸ்ட்டாக நான் ரிவ்யூ சொல்றேன். நல்லா இருக்கா நல்லா இல்லையா பார்க்கலாமா வேணாமான்னு சொல்லிட்டேன். ஓகே. நிறைய பேர் வந்திருக்காங்க ஃபேமிலியா. கூட்டமா தான் இருக்கு. சின்ன பாப்கார்னே வாங்கியிருக்கேன். இது எப்படி பார்த்தா மறுபடியும் இன்டர்வல் டைம்ல ஒன்று வாங்கணும்ன்றான். ஜசிதா கேட்பாளா? நீ கேட்பியா? பாலியேடு எப்படி இருந்தாலும் மூவி சாதா மூவி பார்க்க எல்லாம் மேலே அப்படி போயிட்டாங்க. நாங்கள் 2 பேர் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பேபி இப்படி தள்ளிட்டு விட்டோம். ஏன்னா ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிடலாம் சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போயிட்டா ஜெசிதா பார்த்துட்டு சாப்பிட்டுட்டே இருப்பா. அப்படி இல்லைன்னா வச்சுக்கா அங்கே பக்கத்தில் யாராவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்றத பார்த்துட்டாங்கன்னா நம்மளை வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருப்பா. அதனால தான் பேபி இதுக்கப்புறம் மூவி டிக்கெட் போடணும்னா ஜெசிதாக்கு தனி ஒரு டிக்கெட் போடணும்னு நினைக்கிறேன். தனி சீட்ல போய் உட்காந்துட்டு இருக்கா. நம்ம போட்டுருக்கிறதே 2 டிக்கெட் தான். ஜெசிதா இன்னொரு சீட்ல போய் உட்காந்துக்கிறாரு. கூப்பிட்டா வர மாட்டேங்கிறாரு ஃப்ரெண்ட்ஸ். உன்னை வந்து எழுப்பிடுவாங்க ஜெசிதா. உட்காரதும் இல்லாம வராது வரைக்கும் உட்கார வச்சுக்கலாம். ஆள் வந்து தங்க தூக்கிக்கலாம். ஓகே. ஏன் தெரியுமா போறாங்க வந்து? எனக்கு தெரிஞ்ச ஹவுஸ்ஃபுல் தான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய ஃபுல்லா தான் இருக்கு. நம்ம சீட் முன்னாடி மூவி
மூவி போய் பார்த்துட்டு வீட்டுக்கு வரவே 10 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா தோசை வாங்கிட்டே வந்துட்டோம். வீட்லேயே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் சமைக்கவே இல்லை. தோசை சாப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா தூங்கியாச்சு. மூவி சூப்பராக இருந்தது. டூரிஸ்ட் ஃபேமிலி தான் போய் பார்த்தோம். எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. கிளைமேக்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருந்தது. அது மட்டும் இல்லை, மூவி வந்து அப்படியே அமைதியாக போச்சு. ஆனால் கலகலப்பாக சிரிப்பாக இருந்தது. அந்த குட்டி பைய கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது பேபி. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா காமெடியாக நல்லா இருந்துச்சு. எல்லாருமே நல்லா இருந்தது. சூப்பரா இருந்தது படம். ஜாலியாக இருந்தது. போய் பார்க்கணும்னா எல்லாரும் போய் பார்க்கலாம். ஆமா, ஜாலியாக போய் பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே அவங்க கூடலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபன் பண்ணிட்டு வந்தோம். நாங்கள் பனங்கெல்லாம் வெட்டி சாப்பிட்டு அக்கா மாமாலாம் வந்திருந்தாங்களா, எல்லாரும் கூடயும் பேபிக்குலாம் ஜெஷிதாக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேபி பனங்கா வண்டிலாம் செஞ்சு கொடுத்தாரு. பனங்கா வண்டி செஞ்சுட்டு பனங்கா வண்டி ஓட்டிக்கிட்டு ரதுஷ்னா தான் கேட்டது, எனக்கு பனங்கா வண்டி செஞ்சு கொடுங்கன்னு கேட்டது. நான் செய்ய ஆரம்பிச்சேன். கடைசியில பிரகாஷ் முடிச்சு கொடுத்துட்டான். ஜாலியா இருந்தது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடிக்க வந்து பார்க்கலாம் போகலாம். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா திருவிழாலாம் வேற வருது. ஸோ அடுத்த வீடியோலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விளாக் அதிகமாக வரும் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டீ போட்டு குடிக்க போகிறோமா, அன்றைக்கி டீ போட்டு இட்லி தான் செய்ய போகிறேன், அவ்வளோதான். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக பிரேக்ஃபாஸ்ட் வந்து முடிச்சாச்சு. லஞ்சுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம். 2 நாளாக வீடியோ போடல. ஏன்னா நாங்கள் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறதோ அப்லோடே பண்ண முடியல. நாங்களும் நைட்டு பார்க்க ஃபுல்லாக அது அப்லோட் ஆகுது. இன்டர்நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆகவே இல்லை. வெளியில போயுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியல. அப்புறம் டைமும் இல்லை, வேற ஷூட் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு மேக்ஸிமம் 11 o'clockலாம் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறோம். வருமானா தெரியல. ஆனால் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா 2 நாளாக வீடியோ போடவே இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஏன் வீடியோ போல என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு வீடியோ வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.